ஹாய் கேக் ஃபேமிலிஸ் 28 நாள் ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் மில்லட் குக்கீஸும் ஒரு இதாக வச்சுருந்தாங்க. சீரியஸாகவே இந்த குக்கீஸ் வந்து சூப்பராக இருந்து, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கரி ஸ்டைலில் உள்ளது. அதை நான் வந்து கொஞ்சம் நம்ம ஹோம்மேட் ஸ்டைலில் மாற்றி நான் பண்ணியிருக்கேன். பேக்கரி ஸ்டைலில் எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மில்லட் குக்கீஸை பொறுத்தவரை எப்படி நம்ம வந்து அந்த பேட்டரை ரெடி பண்ணணும், எப்படி நம்ம பேக் பண்ணணும், இந்த விஷயத்தில் தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அமுல் பட்டர் எடுத்திருக்கேன். நான் பேக்கரியிலலாம் பட்டர் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்கிறதுனால. அவங்க வந்து இந்த ஷார்ட்டனிங் சொல்கிற அந்த நம்ம பப்ஸுக்குள்ளே டால்ட்டா, பிஸ்கட்டுக்குள்ளே டால்ட்டா இருக்குல்ல, அந்த மாதிரி டால்ட்டா தான் எடுப்பாங்க. இந்த இருக்குல்ல, இது ஒன்று பஃபுக்குள்ளது, இன்னொன்று வந்து பிஸ்கட்டுக்குள்ளது. ரொம்ப பெரிய அளவுலாம் வித்தியாசம் இருக்காது. ஒரே மாதிரி தான், அந்த கையில் வச்சா பிசு பிசுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்மெல்லு வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஹோம்மேட் பட்டர் இருக்கு இல்லையா, நான் அந்த பட்டர் தான் எடுத்திருக்கேன், அமுல் பட்டர். அந்த ஷார்ட்டனிங் கூட வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கடைக்கெலாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இது பாதி அது பாதி சேர்த்துக்கலாம். இல்லை நான் வந்து எனக்கு ப்ராஃபிட் நிறையா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அது வந்து ஃபுல்லாக வச்சு நீங்கள் செய்கிற மாதிரி பண்ணணும். ஃபுல்லாகவே பேக்கரியில் வந்து அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட்டனிங் வச்சு தான் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுக்குமே என்னென்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இது வந்து கூலிங்கில் ஃப்ரீசரில் தானே வச்சு எடுப்போம். அது வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலே போதும். ஃப்ரீசரில் இருக்க பட்டரை ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணணும். எப்படினாலும் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பிளெண்டரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டாண்ட் பீட்டர் அப்படிலாம் இருந்ததுன்னா ஒரு 6 நிமிஷம் போல் பீட் பண்ணாலே போதும். இல்லைனா நம்ம கையை வச்சியே தேய்க்கிற மாதிரி இருக்கும். நான் அது ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் முடிஞ்சால் கீழே போய் செக் பண்ணி பாருங்கள். பிஸ்கட்டோட டால்ட்டாவோட ரேட்டு 180 ரூபா. இந்த அமுல் பட்டரோட ரேட்டு 300 ரூபா, 320 ரூபா வரும். ஹட்சன் அந்த மாதிரிலாம் ரேட்னா 400 ரூபா கிட்ட வரும். அதனால தான் பேக்கரியில் மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுக்க மாட்டாங்க. பட்டராக இருந்தாலும் சரி, இந்த டால்ட்டா இருக்கு இல்லையா, அப்படியே இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். நல்லா கட்டியாக இருக்கிறது நல்லா தேஞ்சி ஒரு க்ரீமி பதத்துக்கு வரணும். அது கூடவே நாட்டு சக்கரை, இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நாட்டு சக்கரை தான். சேம் அந்த ஷார்ட்டனிங்கில் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ ரொம்ப பவுடராக இல்லை, கொஞ்சம் திப்பியாக தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா லைட்டாக கடித்து சாப்பிடும்போது ஒரு சின்ன சின்ன கருகருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 80% மட்டும்தான் நான் அந்த நாட்டு சர்க்கரையை நல்லா அரைச்சிருந்தேன். பேக்கரியிலலாம் நல்லாவே பவுட்ரு ஃபார்மில் கொண்டு வந்துடுவாங்க. இது கூடவே கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போல் போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்கட் சீரியஸாகவே வேறு லெவலில் தான் இருந்துச்சு. பேக்கரியில் எப்படியுமா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே இருந்துச்சு. சேம் மெத்தட் தான். நான் வந்து அந்த பட்டர் இருக்குல்ல, பட்டர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்து, அது கூடவே சும்மா ஒரு டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவரை வந்து நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சும்மா ஒரு டீஸ்பூன் மட்டும் ஃப்ளேவருக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் வேண்டாம், சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா முட்டை, ஒரு பாதி முட்டை இதில் ஊற்றுற மாதிரி இருக்கும். நமக்கு ஃப்ளேவர் வந்து என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக் இது தான், சரியா? இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மாவு கூட வேறு மாதிரி, இப்போ நான் நவதானியம் யூஸ் பண்ணியிருக்கல, நீங்கள் அதுக்கு பதில் ராகியோ இல்லை ஃபுல்லாகவே கோதுமை அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பிஸ்கட் ஆர்டர் இருந்ததுனால ஓகே, நம்ம அந்த பேக்கரி ஸ்டைலில் சொல்லி தந்தாங்களே அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த குக்கீஸை எடுத்து பண்ணது. சீரியஸாகவே நான் இந்த லெவலில் வரும் வீட்டில் செஞ்சேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நான் அங்கே பார்க்கும்போது என்னென்னா அந்த ஷார்ட்டனிங் வச்சு பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ சேம் அதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துன்னு தான் சொல்லுவேன். அதை வந்து நம்ம மாவு இருக்குல்லையா, மாவை நல்லா சளிச்சிக்கோங்க. அது கூடவே பேக்கிங் பவுடர், சோடா தேவையில்லை, பேக்கிங் பவுடர் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது நவதானியம் இல்லை, கொஞ்சம் கூட ஹைட்டு வராது. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சோன்னா பெரிய லெவலில் போடணும்னு அவசியமே இல்லை. மாவு போட்டதுக்கப்புறமா விஸ்க்கு யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம கையை வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னாக்கி அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக ஸ்மூத்தாக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பட்டர் ஷார்ட்டனிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, இது கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த பட்டர். நாங்கள் வந்து அங்கே பண்ணும்போது நல்லா டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணணுன்னாக்கி, கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல, கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது அந்த பேட்டர் கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி இருந்து, அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி ஷேப்பை கொடுத்து நாங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்தேன்.
ஷார்ட்டை நீங்கள் விட நீங்கள் பட்டர் வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அதுக்கு என்னென்னக்கி கொஞ்சம் ஃப்ரீசரில் நார்மல் கூலிங்கில் சரி ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் வச்சு எடுக்கும்போது நல்லா ஏர்டைட்டாக கவர் பண்ணி நீங்கள் வச்சு எடுக்கும்போது சீக்கிரமாக கொஞ்சம் டைட் ஆகும். ஏன்னா பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோடனே கொஞ்சம் டைட் ஆகும்ல, அதே மாதிரி கொஞ்சம் டைட் ஆகிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்க முந்திரி வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தது. ஏன்னாக்கி முந்திரி டாப்பிங்காக கொடுக்க சொல்லியிருந்தாங்க. பவுடர் ஆட் பண்ணி கொடுக்கும்போது டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரிச்சாக இருக்குங்கிறதுக்காக நான் பவுடர் வைஸாக ஆட் பண்ணியிருந்தேன். முந்திரி போடாமல் கூட பண்ணிக்கலாம். முந்திரி போடும்போது ரொம்ப ரிச்சாக ஃபீல் ஆகும். முந்திரி வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து முந்திரி போட்டு கேட்டிருந்தாங்க, அதனால் நான் முந்திரி போட்டிருந்தேன். நான் கீழே கொடுக்குற மெஷர்மெண்ட் நான் எப்படி கொடுப்பேன்னு சொன்னால் அங்கே எனக்கு நான் கிளாஸில் கற்றுக்கிட்டல அந்த மெஷர்மெண்ட்டு தான் நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் முந்திரி போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க. முந்திரி போட்டதை வேணால் நான் தனியாக அடிஷ்னல் சொல்லி வேணால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 1/4 கப்பு போல் நான் முந்திரி சேர்த்துருந்தேன். ரொம்ப லூஸாக இருக்கும், நம்ம கட் பண்ணி எடுக்க முடியாது. நம்ம இந்த ட்ராப்பிங் மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும், நாசிலில் போட்டு ட்ராப்பிங் மாதிரி பண்ணணும்னு நினச்சாலும் அந்தளவுமே லூஸாக இல்லை. ஆனால் நம்ம ஷேப் கொடுக்குறதுக்கு ரொம்ப லூஸாக இருக்கும். நான் உள்ளே வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஓரளவு நல்லா கட்டியாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் ஷேப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பிஸ்கட் நிறைய வீடியோவில் நான் ஷேப் கொடுக்குறத பற்றி போட்டிருக்கேன். முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து நார்மலாக சப்பாத்தி மாவு தேய்ப்பல்ல, அதேமாதிரி தேய்ச்சிட்டு ரவுண்ட் ஷேப்பில் உங்கள் வீட்டில் என்ன கட்டர் கிடக்குதோ, இந்த பாட்டில் மூடி இந்த மாதிரி ஷேப்பர் இல்லைன்னா என்ன கட்டர் கிடக்கோ, உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ என்கிட்ட ஷேப்பே இல்லை அப்படின்னாலும் சும்மா கட்டமாக சரி, இந்த டைமண்ட் ஷேப்பில் சரி அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் இருக்கு இல்லையா, பட்டர் வந்து மொத்தம் 230 ரூபாய்க்கு நம்ம சேர்த்துருக்கோம். நாட்டு சக்கரை வந்து 54 ரூபா, நவதானியம் 70 ரூபா, கோதுமை 20 ரூபா, முந்திரி 50 ரூபாய்க்கு. ஆனால் முந்திரி வந்து ஒரு 60-65 கிராம் போல் சேர்த்துருப்போம். சால்ட்டுக்கு சேர்க்கணுமா நீங்கள் நினைக்கலாம், ஆனால் கண்டிப்பாக சால்ட்டுக்கு நீங்கள் சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாக பண்ணும்போது தெரியாது, நிறைய பண்ணும்போது வந்து சால்ட்டுக்கு அமௌண்ட்டு சேரதான் செய்யும். அதனால் ஃபைனலாக கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். பேக்கிங் பவுடருக்கு 5 ரூபா நான் சேர்த்துருக்கேன். மொத்தம் 425 ரூபா. அதுக்கப்புறமா நம்ம பேக்கிங்க்கு நான் 10 ரூபா போட்டிருக்கேன். ஏன்னா நான் வாங்கின டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் வந்து 5 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதனால் அந்த பாக்ஸுக்கு 2 பாக்ஸ் வந்துச்சு. 1 கிலோ மொத்தம் மெஷர்மெண்ட் வந்து 1 கிலோ. அதனால் 2 பாக்ஸ் வந்துச்சு, 10 ரூபா போட்டிருக்கேன். அப்புறம் கரண்ட் பில் வந்து ஒரு 30 ரூபா, ஒரு 1/2 மணி நேரம் பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். 30 ரூபா சேர்த்துருக்கேன். மொத்தமாக 465 ரூபா. இந்த 100 ரூபா எதுக்குன்னு சொன்னால், நம்ம இவ்வளோ நேரம் பாத்திரம் கழுவுறது வேலை செஞ்சோம் இல்லையா, அதுக்கான சார்ஜ் தான் 100 ரூபா போட்டிருக்கேன். மொத்தமாக 565 ரூபா வருது. ஓகேவா? இந்த 565 ரூபா நமக்கு மொத்த செலவு. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ராஃபிட் வைக்கணும். சில பேர் எப்படின்னா பாதிக்கு பாதி வைப்பாங்க, இல்லைன்னா பாதிக்கு மேலே வைப்பாங்க. நம்ம வந்து நான் ஒரு 850 ரூபான்னு சேல் பண்ணியிருந்தேன். நமக்கு இதிலே நமக்கு ஒரு 300 ரூபா கிட்ட நிற்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? கடையில் மார்க்கெட்லலாம் இந்த பிஸ்கட்டோட ரேட்டு 1 கிலோ 1100 ரூபான்னு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு சொன்னால், மார்க்கெட் ரேட் எவ்வளோ சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்டாகணும். மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணி சேல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதிலே நமக்கு 300-400 ரூபா. இப்போ வந்து நம்ம இதுக்குன்னு தனியாக ஆள் வைக்க போகிறதில்ல. இந்த 100 ரூபா சார்ஜும் நமக்கு தான், இதில் உள்ள ப்ராஃபிட்டும் நமக்கு தான். அதனால் நம்ம வந்து எப்படினாலும் 300-400 ரூபாவது கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ ஏதாச்சும் வேணும், டவுட்டு அப்படின்னு சொன்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். பாய். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பேக்கிங் தான். பேக்கிங் வந்து 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் தான் ஒரு சூப்பரான குக்கீஸ் கிடைக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் குக்கீஸ் நல்லா இருக்காது. இதை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.